Okay, this is Venkat for venkatfin.com. Like the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணனும். நம்பர் venkatfin.com இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இது பர்சனலாக பண்ணுற வீடியோ இது. பிகாஸ் இன்னைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் தலை சுத்தரமாக இருந்துச்சு. ஸோ அட் தட் டைம் ஐ தாட் ஓகே ஐ சுட் ஷேர் திஸ். இது வந்து லாஜிக்கலி பாருங்க. நம்ம இப்போ நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது அவங்க 30s இருக்கும் போதே ஹெல்த் செட் பேக் இருக்கு. நான் ஹெல்த் செட் பேக்லாம் இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் அதை விட்டுருங்க, அது இன்கம் ப்ரூஃப் ஒரு சில பேருக்கு இருக்கிறது இல்லை டேர்ம் பிளான் எடுக்கும் போது. பட் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கலாம். நம்ம வந்து எதை ரிலாக்ஸேஷன் நினைக்கிறோம்னா, உண்மையாவே நீங்க போய் ஒரு அழகான இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு வர்றது ரிலாக்ஸேஷன். நீ அங்கேயும் போய் வீடியோ எடுக்கிறது ரிலாக்ஸேஷன் கிடையாது, அது வேலையாயிருது. ஒன்று ஃபார் யூடியூபர்ஸ் ஐம் டெல்லிங். ரெண்டாவது, இப்போ நானே இந்த வீடியோ பண்ணுறேன், என்னுடைய பெனிஃபிட்டுக்காக பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய தமிழ் மக்கள், அது சந்தோஷம் தான் எனக்கு. பட் ஐ எம் ஏர்னிங் மை லிவிங் தீஸ். என் தலையெழுத்து நான் அதை பண்ணுறேன். என்னுடைய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா இன்சூரன்ஸ் டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றும் பெருசாக வேல்யூ கிடையாது. அதை பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களே திருப்பி என் வீடியோவை பார்க்க மாட்டாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், சோசியல் மீடியா வந்துட்டு எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குன்னா, உங்கள் லைஃப்பில் ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அதை ஹூக் பண்ணிடும். இது எப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஒருத்தரோட ஒரு பழைய ஆக்டர், அது பழைய பட்டாளி ஆக்டர், சரிங்களா, அந்த பழைய பட்டாளி ஆக்டருடைய பையனுக்கு கல்யாணமா, இதுக்கு 1000 வீடியோ போட்டு அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனா நமக்கு வேற வேலை இல்லையா? நமக்கு ஒரு சில பேர் பாருங்க, 30 வயசு பையனுக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிறான், லிவர் ஃபெயிலியருங்கிறான். நம்ம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ என்னுடைய சேனலே நீங்கள் பார்த்து டைமை வந்து ஜாஸ்தி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் என் வீடியோ பாருங்க, அதைப்படி சொல்ல நான். ஏன்னா உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக வீடியோவாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு மன நிம்மதியாக இருக்கும் ஒருத்தங்களுடைய ஸ்டோரி பார்க்கும்போது, ஒரு ட்ராவல் வீடியோ பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. என்னன்னா நைட் 1 o'clock சரி, 2 o'clock சரி, அதுக்கு மேலே போய் நிறைய பேர் இந்த வீடியோஸ் சோசியல் மீடியா கன்சியூம் பண்ணும் போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். திடீர்னு எனக்கு அதெல்லாம் கவலையாக இருக்கும். 35 வயசில் பிபிங்கிறாங்க, டயபெட்டிஸ் 2 ஐட்டமும் சொல்கிறாங்க. 40 வயசில் ஓகே, பட் திஸ் இஸ் வெரி வெரி பேத்தட்டிக். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்ச நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் நாட் ஸ்ட்ரக்சர் டு ரிசீவ் சோ மெனி கண்டென்ட். இத்தனை விஷயத்த பம்பார்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பிரெயின் இல்லையா தான் எனக்கு தோணுது. இப்போ அமெரிக்காலாம் பாருங்க, 80 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த டெமென்ஷியான்னு வருது. வாட் இஸ் தட்? இந்த ஞாபகம் மறதி வருது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் 60-65 வயசுலயே வந்துடும் போல் இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு. காரணம் என்னன்னா, வி ஆர் கன்சியூமிங் டூ மச் ஆஃப் கண்டென்ட், இன்க்ளூடிங் மீ. அதுதான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு தலை சுத்திருச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம நைட்டு சீக்கிரம் தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ. நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஒன்று, நீங்கள் அந்த மாதிரி பசங்கிட்ட 2 பேர்ட்ட பேசி பாருங்க. சார், எனக்கு கிட்னியில் கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெறும் 30-32 வயசில் சோகம் வந்துடும். அதாவது இளமையில் நோய் வரக்கூடாதுன்னு ஒரு அவையாக ஏற்பாட்டிருக்கு. அதுதான், அதாவது இளமையில் வறுமையும் இருக்கக்கூடாது, நோயும் இருக்கக்கூடாது. அப்போ நீங்களா போய் கெடுத்துக்காதீங்க. யூ குட் ஹாவ் சம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆர் கெரியரே இல்லாமல் போகட்டும், வேலையே இல்லாமல் போகட்டும், எதுக்குமே நீங்கள் வந்து மன உளைச்சல்ல டோன்ட் கெட் டீப் இன் டு இட். ஏன்னா ஹெல்த் ஒரு மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அது சரி பண்ண முடியாது. எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கக்கூடியது தான். ஒரு கெரியரில் கஷ்டம் இருக்கும், ஃபேமிலியில் கஷ்டம் இருக்கும், ஒரு ஹார்மோனி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இருந்தாலுமே உங்கள் மனசை கீப் இட் அட் பீஸ். ஸோ தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். வீடியோ கன்சியூம் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை லிமிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் நைட் பார்க்குறது, கண்டினியூஸாக பார்க்குறது, அதை கொஞ்சம் தயவுசெய்து லிமிட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீ காலையில் தலை சுற்றும் போது நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்லீப் வெல். அண்ட் அன்னைக்கு ஒரு 2 பேர் கன்சல்டிங் பண்ணாங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க. என்னோட கிளைண்ட்டே ஒரு சில பேர். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யூஸ். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நைட்டு முழிச்சிருந்து வேலை செய்யணும், பகலில் தூங்குறாங்க. அவங்களுக்கு அது தேர் லிவிங். அவங்க கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் டே டைம் ஒர்க் பண்ணிட்டு நைட் டைம் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து பண்ணாதீங்க. மண்டை குழம்பிடுச்சுன்னா, டுடே ஐ வாஸ் வெரி மச் ஷாக்டு. ஏதோ எல்லா பக்கம் சுத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ.
ஐ கீப் ஸ்பீக்கிங் அ லாட், ஸோ ஐ வில் ஸ்டாப் திஸ். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.